மக்கள்ஸ் கேரளாவின் குட்டி கோவா பாருங்கள். என்ன காரணம்னா இதான் காரணம். எதனால் சொல்கிறாங்களோ இதுதான் பார்த்தீங்கன்னா பார்ட்டி எல்லாம் உண்டா? சம பார்ட்டி அங்கே. இது ஃபிஷ்ஷு. என்ன ஃபிஷ் இது? கனவா, ஸ்னாப்பர், பட்டர் ஃபிஷ். ஓகே. ஸோ லைவ் மியூசிக் அங்கே இருக்கு. எல்லாம் இருக்குல்ல. இதில் ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃபை. சும்மா வாக் போயிட்டு வந்துடும் அப்படியே. ஓகே, வாக் போயிட்டு வந்துடும். வந்துடும். இங்கே என்னன்னா கோவா மாதிரி மக்கள்ஸ் பைக்லேருந்து எல்லாமே ரெண்டு கிடைக்கும் உங்களுக்கு. ரெண்டல் எடுத்துக்கலாம் பைக்கெலாம். நம்ம வந்து எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்படியே இங்கே வந்து ஜஸ்ட்டு லெஃப்ட்டில் பாருங்கள், இந்த சைட்லாம் பீச் ஃபுல்லாகவே லெஃப்ட்டில் அப்படியே பீச் ஓரத்தில் அப்படியே செம்மையாக பாட்டு கேட்டு ஜாலியாக போயிட்டுருக்கலாம். அப்படியே ஒரு வைப் அப்படியே இருக்கும். இந்த ஏரியா பேர் கிளிஃபு. ஃபுல்லாக பாருங்கள், அங்கங்கே மீன் இருக்கும். நம்ம இந்த என்ன மீன் சொன்னோமோ எடுத்து கொடுத்தோம்னா அப்படியே சமைச்சு கொடுப்பாங்க நமக்கு. சாப்பிட்லாம் ஜம்முன்னு. மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஜே மியூசிக்கு பார்ட்டி எல்லாம் வேறு வைப்பில் போயிட்டுருக்கோம். அப்படியே இங்கே வந்து ஜாலியாக இருக்கும். நைட்டு வந்து இங்கே ஒரு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணி வரைக்கும் கிடைக்கும். இன்னொன்று நைட்டு வந்து 12 மணி வரைக்கும் சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்து. அதுக்கான தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாருங்கள். நம்ம மட்டும் நடந்து வந்துகிட்டே இருக்கோம். அதுவும் போயிட்டே தான் இருக்குது. எல்லாம் போயிட்டுருக்கு. ஓ, எல்லாம் ஃபோட்டோ பாயிண்டா? ஓகே, ஹாய், என்ஜாய். ஹாய், ஐ அம் vlogger or something. Vlogger. Yes. Hi subscribers. பாருங்க, வேற லெவலில் இருக்கு இந்த இடம். அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே உட்காந்துங்க நின்றுட்டு. இங்கெல்லாம் பாருங்க, மீன்லாம் பாருங்க, எல்லாம் அவ்வளோ மீன் கிடக்குது இங்கே. இன்னும் போயிட்டே இருக்குங்க. பாருங்க, இருட்டாக இருக்குது அந்த பக்கம். அப்படியே வாங்க போவோம், கடைசி வரையும் போயிட்டு வரோம் ஜாலியாக. நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோமா. இங்கே பாருங்க, பூரா ரெசார்ட் தாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு. எல்லாம் ரெசார்ட்டாக தான் இருக்குது இந்த சைடு. அப்படியே கடல் ஓரத்தில் ரெசார்ட்டு. அதில் அப்படியே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த இடத்துல உள்ள இங்கே வெளியில் பாருங்கள் டைனிங் இருக்குது. நம்ம தான் வந்து காசை பார்த்துட்டோம் போல இருக்கு கொஞ்சம். என்ன பண்ணுறது? இது பீச்சுக்கு போகிற பாதையா? பூட்டி சாத்தி இருக்குலாம். பீச் எப்படி போகிறது? அந்த பக்கம் போகணுமா? இங்கே பாருங்கள், நல்லா டேபிள்லாம் வெளியில் இருக்குது. பீச் அங்கே இருக்குது உங்களுக்கு. அலை வருது பாருங்கள் அந்த இடத்துல. மெனுலாம் போட்டுருக்காங்க பாருங்கள். சிக்கன் நக்கட்ஸு, ஃபிஷ் ஃபிங்கரு, கொத்து பரோட்டா, காடை, வெஜ்ஜு. இப்போ அழகாக இந்த மாதிரி டேபிளில் உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்ணுங்க. பூரா ரெசார்ட்டு தான் ஃபுல்லாக. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டு தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு. எண்டு காட்டே இருக்காது போல இருக்குது, போயிட்டே இருக்காது மட்டும். இன்னும் மக்கள்ஸ் கேரளாவின் குட்டி கோவா. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதாவது ரெஸ்டோ பார்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிட போகிறோம்ல, அங்கே வந்து உங்களுக்கு வேணுங்கிற பியரு, ஹாட் ட்ரிங்க்ஸ் அது மாதிரி கொடுப்பாங்க. நானும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ரெஸ்டாரண்ட்டு போயிட்டேன். உள்ளே போய்ட்டு நீட்டாக ஒரு ஃபிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் சாப்பிட்டேன் அப்படியே. இன்னொன்று அங்கே பீர்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட உங்களுக்கு. நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு போயிடலாம். பெட்ரு வந்து ஒரு பீர் பார்த்தீங்கன்னா 350 ரூபா, ஒரு லார்ஜ் ஒரு பெக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. அதனால் வந்து ஒரு ஃபிஷ்ஷு மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஃபிஷ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாங்க. இந்த ஃபிஷ்ஷுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சேலட்டு, அப்புறம் வந்து உங்களுக்கு மின்ட் சட்னி அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அழகாக வாங்கி வச்சுட்டு அப்படியே வெளியில் பீச்சை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன் மக்கள்ஸ். அதே மாதிரி இங்கே வேறு டைப்பாகவும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். அதையும் நீங்கள் பாருங்கள், அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்மளும் அப்படியே நடந்து வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டரு. இங்கே பார்த்தா தண்ணி ஓடிட்டு இருக்கு பாருங்கள். எங்கே கிராஸ் பண்ணுறது? இது வந்து சொல்லுவோம்ல, ஆற்று தண்ணி வந்து கடலில் கலக்குதுன்னு பாருங்க. ஏதோ வாட்ரு போய் அப்படியே போய் அங்கே கடலில் கலக்குது. குறுக்கு கல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? பார்த்து ஜம்ப் பண்ணணும், எல்லாம் வலிக்கி விட்டுரும். இதுதான் பீச்சோட கடைசி இடம்னாங்க, சாண்டி பே. பார்ட்டி இருக்கும், பப்பு இருக்கும், மினி கோவா செமையாக இருக்குன்னாங்க. தெரியலையே, நம்மளும் ஜாலியாக வந்து இதை டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. டுடே போட்டிருக்காங்க பாருங்க. இன்றைக்கி என்ன 13 தேதி. இன்றைக்கி வந்து கேஃப்
சாண்டி பே 7:30 PM ஆவர்ஸ் ட்ராபிக்கல் பார்ட்டின்னு போட்டிருக்காங்க. பார்ட்டி உண்டா? ஆளே இல்லை யாருமே உள்ள. இது என்ன மெனு கார்டா? ஃபுட்டெல்லாம் போட்டுருக்காங்க இதில். நமக்கு எதுக்கு ஃபுட்டு? இப்போ வந்து பார்ட்டிக்கான நேரம் வந்துருச்சுங்க. நைட் லைஃபு செமையாக இருக்கும். பார்ட்டி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்கள்ஸ். சரி வாங்க நம்ம இங்கேயே சாப்பிடுவோம். நல்லா பாருங்க, லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே ரொம்ப நேரமாக ஒருத்தர் தனியாக பாடிட்டு இருக்காரு. நம்ம படம் ஓகே. உங்க மேலே போவோம் அப்படியே ஜம்முன்னு. கேரளாவின் கோவா. ஓகே, இங்கெல்லாம் பாருங்கள், டேபிள்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே எங்கே உட்காருவோம் நம்ம? ஓகே, இந்த பக்கம் போயிடுவோம். இங்கே ஒரு இடம் இருக்குங்க, சூப்பரான இடம். இருங்க, அங்கே போவோம். அப்படியே நவருங்க. அப்படியே இங்கே பாருங்க, இங்கே தான் மக்கள் நம்ம உட்கார போகிறோம். அந்த டேபிளில் நம்ம கோபுரம் இங்கே கிடக்குது. அப்படியே பாருங்கள், அழகாக டேபிள்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். அழகாக இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். டபுளாக பாருங்கள், கடல் தெரியுதுங்களா? அப்படியே கடல் காற்றை வாங்கிட்டு அழகாக உட்காந்து சாப்பிட போகிறோம். இங்கே தான் ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷு. அது வந்து சிங்கிளாக தர மாட்டாங்களாம், கொடுத்தா 3 பீஸ் தான் தருவாங்களாம். அது கூட வந்து ரைஸ் கொஞ்சோண்டு, கீ ரைஸு, அப்புறம் கொஞ்சம் சேலட்டு. பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட ஃபிஷ்ஷே எங்கே சாப்பிட்லாங்க அதிகமாக. இங்கே வந்து தான் ஃபிஷ் சாப்பிட்றோம். சரிங்களா? சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் மக்கள்ஸ். ஓகே, சூப்பராக இருப்பாங்க ஃபிஷ், பார்க்கவே சூப்பராக இருக்குது மக்கள்ஸ். நம்ம வந்து மாடியில் உட்காந்தாங்க. மாடியில் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான வியூ தெரிஞ்சிச்சு. யார் யார் உள்ளே வரா, எப்படி வராங்க, எந்த பொசிஷனில் வராங்க, எல்லாமே வந்து அழகாக மேலே உட்காந்து பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆக போகுது. அதுவும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைனா வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பார்ட்டி தான் இன்றைக்கி வந்து. அதாவது பெங்களூர் எடுத்துக்கங்க, அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து சென்னை போங்க, கோவா, எங்கே போனாலுமே வந்து பயங்கர பார்ட்டியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இங்கேயும் பயங்கர பார்ட்டியாக இருந்துச்சு. டைம் ஆவாக தான் வந்துகிட்டே இருக்காங்க நிறைய பேர். அப்படியே பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 11 மணி ஆகிடுச்சு, அப்புறம் கூட்டம் வந்துச்சு கொஞ்சம் பேர். அப்புறம் 12 மணி ஆகுது, பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வராங்க நிறைய பேர். அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல, என்னடா நைட்டு டைம் ஆகிட்டே இருக்குது, இவ்வளோ பேர் வராங்கன்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, அதே சமயத்தில் கெட்ட விஷயமும் இருக்குது. முதல்ல நல்ல விஷயம்னா நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அதை பற்றி சொல்கிறவங்களுக்கு தெளிவாக கேளுங்க மக்கள்ஸ். இந்த மாதிரி இடத்துக்கு நிறைய பேர் வரத்துக்கு முக்கிய காரணமே வந்து அந்த டிஜே பார்ட்டி இருக்கும் பார்த்திங்களா? அதாவது பாட்டெல்லாம் போடுவாங்க, அந்த டிஜே மியூசிக்லாம் போட்டு பாட்டு போட்டுட்டு செமையாக ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பார்த்திங்களா? அது மாதிரி இடம் தான் உங்களுக்கு இந்த இடம் வந்து. இந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு லோக்கல் கைஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குங்க. அவங்க வந்து வெளியே நிற்கிறாங்க பார்த்திங்கன்னா, இவங்கெல்லாம் லோக்கல் கைஸ் எல்லாருமே. நிறைய பேர் இந்த ரைட் சைடில் இருந்தாங்க பார்த்திங்களா, வேட்டியெல்லாம் கட்டிட்டு. அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டில் தான் இந்த பப்பு நடக்குது பார்த்திங்கன்னா. இந்த இடமே வந்து இயங்கிட்டு இருக்கு. நைட்டு வந்து உங்களுக்கு போலீஸே வரல. கிட்டத்தட்ட நைட் ரொம்ப நேரம் பார்ட்டி நடந்துச்சு. ஒரு போலீஸோட வரல. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கேங்காக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சேஃப்டி எப்பொழுதுமே. தனியாக ஒரு கப்பலாக வந்தீங்கன்னா டேஞ்சர் என்றைக்குமே. அதனால் தயவு செஞ்சு யாரும் தனியாக வராதிங்க, ஒரு கப்பலாக வராதிங்க. வந்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் ஜோடியாக வாங்க. அப்போ தான் சேஃப்டி உங்களுக்கு. இந்த இடம் கிடையாது, எல்லா இடமும் அப்படி தான் உங்களுக்கு. ஏன்னா இந்த பார்ட்டி முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆகும், 2 மணி ஆகும், சொல்லவே முடியாது. விடிய சில சமயம் நடக்கும் பார்ட்டி வந்து. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு போலீஸே வர மாட்டாங்க. ஃபுல்லாக இங்கே உள்ள பவுன்சரு, அடுத்தது லோக்கலில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான். அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வரவங்களோட அவங்களோட சேஃப்டி தான் முக்கியம் என்றைக்குமே. சேஃப்டியை கருதிட்டு வாங்க அது மாதிரி. சரிங்களா? வந்து இங்கே வந்தோம்னா ஃபஸ்ட்டு வர்றது இந்த என்ஜாய்மெண்ட் தான். ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்றைக்குமே. அது இந்த இடம் கிடையாது, எந்த இடத்துக்கு போனாலுமே இன்னொருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம என்ஜாய் பண்ணலாம். நம்ம மட்டும் தனியாக டான்ஸ் ஆடலாம். நம்ம கப்பலாக வந்தோம்னா ஜோடியோட டான்ஸ் ஆடலாம். மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஆடணும் என்றைக்குமே.
அப்படி டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க வேலையை காட்டுவாங்க. பாருங்கள் மக்கள்ஸ், எவ்வளோ கூட்டம், எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். இப்போ வந்து இது ஒரு பொண்ணுங்கள்லாம் ஒரு கேங்காக வந்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா தனியாக வந்தால் பிரச்சனை, மாட்டிப்பாங்க, என்னவாலும் நடக்கலாம். அதனால் வந்து எல்லாமே வந்து ஒரு 5-6 பேர் கேங்காக தான் வராங்க. இது கல்ச்சர்ஸ், இந்த கல்ச்சர் வந்து ஒரு இங்கெல்லாம் உண்டு, மேக்ஸிமம் நிறைய இடத்துல உண்டு. இப்போ சென்னையிலேயும் இருக்குது பயங்கரமாக, அடுத்தது பெங்களூரு, அடுத்தது இந்த மாதிரி இடம், அடுத்த கோவா, இதெல்லாம் இங்கெல்லாம் சகஜமாக போச்சு இன்றைக்கி வந்து. அதனால் வந்து ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி வராங்க, வந்து நீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அது நம்ம கையில் ஒரு டேக் ஒன்று போட்டுவிட்டாங்க, செம்மையாக உள்ளே போய் டான்ஸ் ஆடுங்க, என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டாங்க. நம்மளும் உள்ளே நுழைஞ்சு அப்படியே வந்து டான்ஸை போட்டுக்கிட்டு இருந்தோம் ஜாலியாக. இங்கே என்னென்னா நிறையா பேர் சென்னையிலேருந்து அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. சென்னை, சேலம், கோயம்புத்தூர், அது மாதிரி அவ்வளோ பேர் வராங்க. பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸும் இருக்காங்க உள்ளே. அவங்க கூடயும் நம்ம அப்படியே ஜாலியாக அப்படியே டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நல்ல டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். உண்மையிலே வேறு லெவலில் உள்ளே வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்படியே நம்ம வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் போய் மோதுறது, இடிக்கிறது, இடிச்சிட்டு அவங்கள போய் கூப்பிட்டுட்டு டான்ஸ் ஆட கம்பல் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. போனோமா நீட்டாக டான்ஸ் ஆடணும், நல்ல மியூசிக் நல்லா செமையாக இருக்கும், டான்ஸை போட்டுட்ருக்கலாம். நான் போன டைம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம். உள்ளே வந்து பயங்கர ஹீட்டு, உள்ளே நிற்க முடியல அவ்வளோவா. அப்போ அடிக்கடி வெளியில் போயிட்டேன். பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சரிங்க, தலைவர் போட்டு தான் கெத்து. பாட்டு போட்ட உடனே அவ்வளோ பேர் உள்ளே ஓடுறாங்க. உள்ளே ஓடி போய் ஒரு குத்தாட்டம் தான், செம ஆட்டம், செம டான்ஸ். எல்லாருமே என்றைக்குமே தலைவர் மாசு தாங்க, மாசு தான், செம மாசு. மக்கள்ஸ், நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், வாழ்க்கையை கொண்டாடுங்க. சொல்ல போகணுன்னா அப்படி தான் என்ஜாய் பண்ணணும். எப்போயாச்சும் ஒரு தடவை அந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணுறோம். அதனால் வந்து ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்பை கொண்டாடுங்க. சரிங்களா? ஓகே மக்கள்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸ் நல்லா கமெண்டாக போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.